வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. நான் திரும்ப அதையே கூறி வருகின்றோம். விரும்புகிறோம். ஐயா கடந்த 4 வருடங்களாக பல சிறப்பு சிந்தனை உரைகளை எமது மன்றத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். ஐயாவை பற்றி அறியாதவர்கள் இந்த மன்றத்திலே, இந்த அவையிலே விவரம் இருக்க முடியாது. நமது மன்றத்திலே மட்டுமல்ல, வேறு பல மன்றங்களிலும் ஐயா சிறப்பு சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். ஏறத்தாழ 37-40 வருடங்களாக வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வேதாத்திரிய ஆய்வுகளை நிறைவாக செய்து வருபவர். வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை விளக்குபவர். வேதாத்திரியத்தையும் விஞ்ஞான விளக்கங்களையும் சேர்த்து மற்ற ஏனைய ஆன்மீக நூல்களையும் தெளிவாக விளக்குபவர். ஐயா கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 66 இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 66ஆம் பாகத்தில் பெண்ணின் பெருமை பற்றிய 3ஆம் அமர்வு. சென்ற 2 வகுப்புகளிலே பெண்ணின் பெருமைகளை பற்றி பல கருத்துக்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அவற்றை தொடர்ந்து இப்போது கன்னிகா தானம் பற்றிய பெருமையை சிந்திக்க இருக்கின்றோம். மகாலட்சுமியாக ஒரு பெண்ணை வளர்த்து சில சமயங்களில் முன்பின் தெரியாத ஒரு வர்ணனுக்கு மனைவியாக தானம் அளிக்கின்ற நிகழ்ச்சி தான் கன்னிகா தானம் என்று சொல்லப்படுகிறது. அன்னதானம், கோதானம், பூதானம், இரத்த தானம், கல்வி தானம், மருத்துவம், மடம், கோவில் என்று பல வகைகளிலே மக்கள் நலம் கருதி வசதி படைத்தவர்கள் சமுதாய நலம் நாடி நற்காரியங்களை செய்வது உண்டு. இப்படிப்பட்ட பல வகை தானங்களை விட சிறந்தது அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் என்றார் பாரதியார். அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது எழுத்து பிழை. ஏனென்றால் கல்வி கற்பிப்பது என்று பொதுவாக இதற்கு பொருள் சொல்கிறார்கள்.
இப்போ ஒரு குழந்தைக்கு கல்வி கற்பிப்பதற்கு எவ்வளவு செலவாகும்? இன்றைய கணக்குப்படி 1 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு குழந்தையை முதுகலை பட்டதாரி ஆக்கிவிடலாம். ஆனால் ஒரு ஆலயத்திற்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்கே 4 கோடி ரூபாய் செலவாகிறது. அப்போ அன்னசத்திரம் 1000 நட்டல், ஆலயம் 10,000 வைத்தல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் பாடியிருப்பதாக வைத்துக் கொண்டால், இது 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு குழந்தையை முதுகலை பட்டதாரி ஆக்குவது சிரமம் இல்லையே. இதைவிட பல கோடிகள் செலவை தளவா ஆலயங்களை நிறுவ வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அன்னதானம் ஒரு நாளைக்கு நிகழ்த்துவதற்கே சில லட்சங்களாகும். ஆண்டுதோறும் அன்னதானம் நிகழ்த்த வேண்டும் என்றால் பல கோடி ரூபாய் தேவையாகும். அதுபோல் 1000 அன்னதானம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கோடி தேவையாகும். இவை அனைத்தையும் விட ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு கல்வி கற்பிப்பது உயர்ந்த தானம் என்று பாரதியார் சொல்லியிருப்பாரா என்பது சிந்தனைக்குரிய, ஆராய்ச்சிக்குரிய ஒரு கேள்வி. என்றால் பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஞானிகள் பொருள் துறையிலே மனிதர்களை பேதம் பார்க்க மாட்டார்கள். பிச்சைக்காரன், பணக்காரன் என்று ஞானிகள் பேதம் பார்க்க மாட்டார்கள். அப்ப மகாகவி பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு சித்தர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்ற ஒரு மகான். அவர் ஏழை என்று குறித்திருக்கிறார் என்றால் அறிவில் ஏழை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அறிவில் ஏழ்மை உள்ள மக்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்துல. யாராவது அறிவில் முழுமை பெற்றவராக மாற்றிவிட முடியுமா? இப்ப மகர்ஷி அவர்களே 60 ஆண்டுகள் அரும்பாடுபட்டவர். 35 வயதிலே ஞானம் பெற்றார். 96வது வயதிலே உடல் வாழ்க்கை நிறைவு செய்தார். கணக்கு பார்க்கின்ற போது 60 ஆண்டுகள் உலக மக்கள் ஞானம் பெறுவதற்காக அருட்தொண்டு ஆற்றிவிட்டார். கடைசி காலகட்டத்திலே பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் பயிற்சி நிகழ்விலே மகர்ஷி சொன்ன கருத்து, நான் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒருவர் கூட தேரவில்லையே என்பதுதான். இப்ப இவ்வளவு பயிற்சிகள், விளக்கங்கள் தந்தும் மகர்ஷி அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒருவர் கூட தேரவில்லை என்றால் எவ்வளவு கடினமான ஒரு முயற்சின்னு பாருங்க. 40-45 ஆண்டுகள் பயிற்சி செய்கின்ற ஒருத்தர் கூட மகர்ஷி அளவுக்கு உயர முடியவில்லை என்றால் இது எவ்வளவு கடினமான முயற்சி பாருங்க, பக்குவம் பாருங்க. அதனால் அறிவில் ஏழையாக பிறந்த ஒருவனை அறிவு செல்வம் மிக்கவனாக, அறிவிலை முழுமை பெற்றவனாக, ஒரு ஞானியாக மாற்றுவது இந்த எல்லா தான கர்மங்களை விட உயர்ந்தது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு இருந்தது அறிவித்தல். எது எழுந்தது? ஆதியாய் இருந்த சுத்த வெளியே எழுச்சி பெற்றது, அண்டங்களாய் மலர்ந்தது, உயிர்களாய் பிறந்தது. அதை அறிவிப்பது மிக உயர்ந்த ஒரு செயல். அன்ன யாவையும் புண்ணியம் கோடி என்றார் பாரதியார். அப்படிப்பட்ட ஒரு தானத்திற்கு துணை செய்வது நிகரானது என்றால் கன்னிகா தானம். அனைத்து தான தர்மங்களை விட உயர்ந்த, சிறந்த, ஈடு செய்ய முடியாத ஒரு தானம் உண்டா என்றால் அதுதான் கன்னிகா தானம்.
அப்படி இதில் என்ன உயர்வு என்ற கேள்விக்கான விளக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். சரி, இப்ப அன்னதானம் பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவளித்து நிறைவு தருகிறது. அதோடு அவருடைய வேலை முடிஞ்சது. கோதானம் பசுவை தானம் தருவது. அன்னதானத்தை விட கோதானம் உயர்ந்தது. காரணம், பசுமாடு என்ற சொல்லுக்கு உயிர் உள்ள செல்வம் என்ற ஒரு சிறப்பு உண்டு. மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. பசுவை உரிமை பாராட்டும் மனிதன் அதற்கு தீவனம் வைக்கவில்லை என்றாலும் அது எங்கோ போய் மேய்ந்து விட்டு வந்து இவனுக்கு பால் கறப்பதற்கான வாய்ப்பை தருகிறது. அந்த பால், அதன் மூலம் பெறக்கூடிய செல்வம் இவனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாகிறது. இது கோதானம். இதுபோல் ஒவ்வொரு வகை தானத்திலும் பெறுபவர்க்கு நன்மை கிட்டும் என்றாலும் இவை அனைத்தையும் ஒரு சேர தானம் அளிக்க முடியுமா? அதுக்கு ஒரு வகை உண்டா என்று கேட்டால் அதுதான் கன்னிகா தானம். எப்படி? இன்றைக்கு ஏழை குடும்பம் முதல் வசதி மிக்க நடுத்தர குடும்பம் வரை மனைவியும் உழைத்து பொருள் ஈட்டுகிறார். இது அன்னதானத்திற்கு நிகராகிறது. அதிகம் சம்பாதிக்கும் கல்வி தகுதியும் திறமையும் உள்ள ஒரு மனைவி, அவள் ஈட்டுகின்ற செல்வம் விளை நிலம், வீட்டு மனை, வீடு என்று செல்வம் சேர்க்கவும் துணையாகிறது. கோதானம், பூதானம் மற்றும் இலவச கல்வி, மருத்துவம், கோவில் நன்கொடை என பல தானங்களை செய்வதற்கு மனைவியின் சம்பளமும் பயனாகிறது அல்லவா? எனவே இத்தனை நன்மைகளை அளிக்கின்ற மனைவி அமைந்ததற்கு யாரோ ஒரு தம்பதியின் கன்னிகாதானம் தானே வகை செய்தது, இல்லையா? எனவே பெண் குழந்தையை வளர்த்து கல்வி தந்து நற்குணங்களை புகட்டி நற்பண்புகளை வளர்த்து சமையல், குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம் என பல திறமைகளை கற்பித்து இவற்றோடு சீர்வரிசை என்று 100 பவுன் காரு, வீடு என்றெல்லாம் சீர்வரிசை செய்வது என்று ஒரு பெற்றோரது வாழ்க்கையின் பெரும் பகுதியை தானம் தருகின்ற நிகழ்வு கன்னிகா தானம். ஒரு பெண்ணை பெற்றுவிட்டால் அந்த தாய் தந்தை எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது பாருங்க. வளர்த்து கல்வி தந்து அதே சமயத்தில் நற்குணங்களை புகட்டி பண்புகளை வளர்த்து சமையல், குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம் இவற்றையும் கற்பித்து 25 வயதுக்குள் சீர்வரிசை என்று பெரும் செல்வத்தையும் சேர்த்து இன்னொரு குடும்பத்திற்கு தருவதற்கு இந்த குடும்பத்தின் பெற்றோர் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியே இந்த பெண்ணை வளர்த்து திருமணம் செய்விப்பதிலே முடிந்து போகிறது இல்லையா? அப்ப 2 பேருடைய வாழ்க்கையே தானம் அளிக்கின்ற நிகழ்வு ஏதோ ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக, யாரோ ஒரு ஆணுக்கு மனைவியாக தானம் அளிக்கின்ற கன்னிகா தானம் என்ற திருமண சடங்கு. இதன் பெருமையை விலக்கி சொல்ல வார்த்தை ஏது? இவை மட்டுமா? வீரியமிக்க விதையை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு வேலியிட்டு பாதுகாத்து அனைத்தையும் செய்தாலும் அந்த வயலின் மண் சத்து தானே விளைச்சலுக்கு ஆதாரம். மண் சத்து இல்லை என்றால் விரிமிக்க விதை போட்ட உரம், பாய்ச்சிய நீர், தந்த பாதுகாப்பு அனைத்தையும் விரயமாகும் இல்லையா?
அப்போ வளமிக்க வயல் தானே விளைச்சலுக்கு ஆதாரம். அதுபோல் அறிவும் ஆற்றலும் மிக்க நல்ல சந்ததிக்கு மனைவியின் பங்கு போற்றுதற்குரியது. சாமி சொல்லுவாங்க, ஒரு கணவனின் கல்வி குடும்பத்தை சிறக்க செய்யும். ஆனால் ஒரு மனைவியின் கல்வி ஒரு சந்ததிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் சந்ததிகளுக்கும் ஊற்று நீர் போல் அறிவு செல்வத்தை அளிக்கும் என்றார். வள்ளுவ பெருந்தகையும் இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானா கடை. மனைவி நற்பண்பு மிக்கவளாக அமைந்து விட்டால் அந்த இல்லறத்தில் இல்லாதது என்ன? எல்லாமே நிறைவாக இருக்கும். எதிர்மறையாக பண்பற்ற மனைவி வாய்த்து விட்டால் எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் சிறப்பு என்ன? எனவே அறிவார்ந்து செயல்படுகின்ற மனைவி அமைந்தால் இல்லறத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கும். அப்படி அமையவில்லை என்றால் வாழ்க்கை எதிர்மறையாகும் என்றார் வள்ளுவர். எனவே அறிவார்ந்த மனைவி ஒரு ஆணுக்கு தானமாக, கன்னிகா தானமாக கிடைத்தது ஆண் செய்த பெரும் பாக்கியம் அல்லவா? இதை மறந்து மனைவியை அலட்சியப்படுத்துவதும், இரண்டாம் தர பிரஜையாக நடத்துவதும் நன்றி கிட்டத்தனம் அல்லாது வேற என்ன? இல்லையா? நாம் பெற்ற நன்மைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்ப்பது தானே நன்றி உணர்வு. அப்புறம் இவ்வளவு நன்மைகளையும் கொண்டு வந்த நமக்கு தொண்டாற்றுகின்ற மனைவியை நாம் மதிக்கவில்லை என்றார், இது ஒவ்வொரு கணவனின் நன்றி கிட்டத்தனம் அல்லவா? இல்லறம் என்பது தம்பதியின் கர்ம வினைகளை நீக்குகின்ற தெய்வீக பந்தம் என்று எல்லா மகான்களும், குறிப்பாக மகரிஷி அவர்கள் அதை மிக விரிவாகவே நமக்கு விளக்கி பேசியிருக்கிறார். அறம் சார்ந்த இல்லறத்தில் கணவன் மனைவி இருவரின் முந்தைய 6 தலைமுறைகளின் புண்ணியம் மற்றும் பாவ பதிவுகளை சந்திப்பதோடு நல்ல சந்ததி உருவாக உதவியும் செய்வதுதான் இல்லறம். இந்த இல்லறத்திற்கு தகுந்த வகையில் பெண் குழந்தையை பெற்று வளர்த்து பக்குவமாக்கி கணவன் என்று ஒருவனுக்கு அள்ளித்தரும் பெரும் கொடை கன்னிகாதானம். இதன் சிறப்பை உணர்ந்து கணவன் தன் மனைவியை தனக்கு நிகராக மதித்து இல்லறம் காக்க வேண்டும். கணவரது குடும்பத்தாரும் மணமகளை தங்கள் மருமகள் என்று நினைக்காமல் தங்களது மகள் போல அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும். அடுத்து பெற்றோர் தமது மகளை இன்னொரு குடும்பத்திற்கு தானம் செய்வதால் அவளுக்கும் பிறந்த வீட்டுக்கும் தொடர்பில்லை என்றும், கணவன் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவனுக்கு கட்டுப்பட்டவள் என்றும் கருதுகின்ற ஏற்றுக்கொண்ட மக்களின் அறியாமையை மகர்ஷி போன்ற மகான்கள் ஏற்கவில்லை. இப்போ ஒருவர் பிச்சை எடுக்கிறார். நாம் ஒரு உணவு பொட்டலத்தை அவருக்கு பிச்சை எடுக்கிறோம். நமது முன்னேயே கண் எதிரிலேயே நம்மிடம் பிச்சை ஏற்ற உணவை அவர் குப்பையில எறிந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா இல்லைன்னு கேட்டா உன்னை மதிச்சு நான் பிச்சை போட்டா அதை எடுத்து குப்பை தொட்டிலே போடுறேன் என்று சண்டையிடுவோமா இல்லையா? இதே போலத்தான்
தகுந்த வயது வந்த ஒருவனுக்கு அவனது உடல் தேவையையும் வாழ்க்கை தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு துணை நிற்பதற்கு என்று பெற்ற பெண் குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி சீர்வரிசையும் தந்து கன்னிகாதானம் செய்து வைத்தால் அந்த மனைவியை அவன் துன்புறுத்தினால் இதே கேள்வி கேட்கலாமா இல்லையா? எல்லாம் செஞ்சு என் பெண்ணை உனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தா நீ அவளை அராஜகமா பண்ற என்று கேட்கின்ற உரிமை பெற்றோருக்கு இருக்காத? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல, உங்களுடைய முடிஞ்சு போச்சு, நான் கணவன், என்ன வேணாம செய்வேன் என்றால் இது எப்படி நியாயமாகும்? இதெல்லாம் பழங்காலத்தில் ஊறி போன ஒரு சம்பிரதாயம். இதை வைத்துக் கொண்டே இன்றைக்கும் பெண்களை அவமதிக்கின்ற நிலை பரவலாக இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளவுதானே தவிர பெண் சுதந்திரம் முழுமை பெற்று விடவில்லை. சரி, திருமணம் செய்து தந்ததனால் என் மகள் என்ற உறவு எப்படி அருந்து போகும்? இறந்தே போனாலும் கூட இறந்து போன என் மகள் தான் பேர் சொல்றோம், நம்ம தாய் தந்தை இல்லை. அதனால் நம்முடைய பெயர்ல இருந்து இன்சியல் நீக்கிறோமா? இருந்தாலும் இல்லை என்றாலும் தாய் தந்தை உறவு தானே. உறவுகள் ஒரு காலம் மறைந்து போவதில்லை. உறவுகள் மலரத்தான் செய்யுமே தவிர உறவுகள் மாய்ந்து போவதில்லை. அப்படிப்பட்ட உறவிலே உயர்ந்தது கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை பந்தமும், நமக்கு பிறந்த மகன் மகள் என்ற சந்ததி இரத்த தொடர்பும். இது எப்பவும் இறந்து போகாது, அருந்து போகாதுங்க. இந்த எண்ணத்தை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டும் என்கிற மகர்ஷி அவர்கள். நான் என் மகளுக்கு திருமணம் செய்த போது மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட 2 கண்டிஷன் வச்சேன். உங்க சடங்கு எப்படியோ அப்படிங்க செய்து கொள்ளுங்க, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா 2 விஷயங்களையும் மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று, திருமணத்தின் போது நீர் வார்த்து தாரை இடு, என்ன சொல்றது, கன்னிகாதானம் செய்வது சொல்ற மத்திய நீர் வார்த்து தாரை வார்த்து தருவது சொல்லுமே, அந்த சடங்கு வேண்டாம். விருந்திலே மைசூர்பா வேண்டாம். ஏன்னா மைசூர்பா அது மைசூர் பாய்சன், ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற ஒரு விஷம், அந்த இனிப்பு, அது வேண்டாம். சடங்குகளில் அர்த்தமற்ற ஒரு பெண்ணை அவமதிக்கின்ற சடங்கு கன்னிகாதானம் சொல்லி நீரை தாரை வார்த்து தருகின்ற சடங்கு. அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. சோ இது தங்கள் பெற்றோர் தங்கள் கைகளால் மணமகனின் பெற்றோருக்கு நீரை வார்த்து தாம் பெற்ற பெண்ணை தத்தம் செய்கின்ற கொடுமை சடங்கை விட்டொழிக்க வேண்டும் என்ற மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு கவியை எழுதி வைத்தார் மகர்ஷி. மனவினை நிகழும் போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவன் என்று ஒருவனுக்கு கையில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார். குணம் என்னும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை. எத்தனையோ ஞானிகள் சிந்தனையாளர்கள் அந்தந்த காலத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா இன்று வரைக்கும் நீரை வார்த்து தத்தம் செய்வது என்றதை ஒரு கொடுமை சடங்கு என்று மக்கள் உணரவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்றைக்கும் தாரை வார்க்கின்ற சடங்கு பல குடும்பங்களிலே இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிலை முற்காலத்தில் இருந்த இந்த நிலை தற்காலத்தில் மாற்றம் பெற்று வருகிறது என்பதை மறுக்க முடியாது என்றாலும் கீழ்த்தட்டு முதல் மேல்தட்டு குடும்பங்கள் வரைக்கும் இந்த மாற்றம் பரவலாக வேண்டும், முழுமை பெற வேண்டும். இல்லறத்திற்கு அடித்தளம்
புனிதமான தெய்வீகமான கணவன் மனைவி உறவு. ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்றார் கண்ணதாசன். ஒரு மரத்திற்கு ஆணி வேர் போல இல்லறத்திற்கு தம்பதி பந்தம் உறுதியாக நிற்க வேண்டும். நாம் புண்ணியம் செய்தவன் புண்ணியவான் என்பதை உறுதி செய்வது அன்புள்ள வாழ்க்கை துணையே. இருவருக்கும் பொருந்தும் இது. நல்ல மனைவி அமைவது கணவனின் புண்ணியம், நல்ல கணவன் அமைவது மனைவியின் புண்ணியம். அப்ப நல்ல தம்பதி அமைவதற்கு 2 குடும்பத்தாரின் புண்ணியங்களே அடிப்படை. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அப்போ குடும்பத்திற்கு எது அடிப்படை என்றால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு தெய்வீகம், அரண் தெய்வநீதிக்கு இணைந்து வாழ்கின்ற தர்மம். இந்த 2ம் நிறைவாக இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தின் பண்பும் பயனும் அது. பண்பு என்றால் பண்படுவது. இந்த 2ம் இருந்தால் பண்பட்டு விடலாம். பண்பட்டால் அது நம்ம வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் பயனாகும். அப்போ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அது. ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் குடும்பங்களில் அன்பு என்பது எல்லை கட்டிய பாசமாகவே தான் செயல்படுகிறது. எப்படி? தன் குழந்தையை தன் குடும்பத்தாரை போல் அயலார் குழந்தைகளையும் அண்டை வீட்டாரையும் நேசிக்கின்ற குணமான அன்பு. இது எல்லை இல்லாதது, எங்கும் பரவக்கூடியது. தெய்வத்தின் அடிப்படை குணமே அன்பும் கருணையும் தானே. அன்பேதான் கருணையாகி உலகம் முழுவதும் இயங்குவதால் அன்புள்ளவரே முக்தர், ஞானி. பண்பட்ட நிலம் விளைச்சலுக்கு பயனாவதை போல் பண்பட்ட மனம் அறத்தை சார்வதால் செயல்களின் பயன்கள் எல்லோருக்கும் நன்மையே தரும். அதனால் அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இயற்கை விதியோடு இணைந்த இயல்பான அறம்தான் இல் அறம், இல்லத்தில் பின்பற்றப்படுகின்ற அறம். அதனால் வாழ்க்கை இல்லறம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இல்லறம் பிறரால் பழிக்கப்படாமல் இருப்பது மிக நன்று என்றுதான் எல்லா திருக்குறள் விளக்க நூல்களிலும் நான் பார்த்திருக்கின்றேன். இப்போ இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை, தர்மத்தின்படி அறத்தின்படி வாழ்கின்ற ஒரு தம்பதி, ஒரு குடும்பம். இவர்களை பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. யாராவது பழித்து பேச முடியுமா? சொல்லுங்க. தர்மம் சார்ந்த ஒரு குடும்பம், ஒழுக்கம் கடமை ஈகை என்ற முப்பண்புகளும் நிறைந்து பின்பற்றப்படுகின்ற ஒரு தம்பதி. இவர்களை யாராவது பழித்து பேச முடியுமா? சரி, பேசலாம். அது உண்மையாக இருக்க முடியுமா? பொறாமை காரணமாக இருக்கலாம், இல்லையா? அதை விட உண்மையாக முடியும். எனவே வள்ளுவன் கருத்துக்கு விரிவுரையார் சொன்ன கருத்து பொருந்தவில்லை. பிறன் பழிப்பது இல்லாயின் என்ற வரிக்கு விரிவுரையாளர் சொன்ன கருத்து
பொருந்தவில்லை. சரி, எது சரியான கருத்தாக இருக்கும்? நபிகள் சொல்வார் திருக்குறான்ல, இன்னொருவரை பற்றி நாம் செய்கின்ற விமர்சனம் உண்மை என்றாலும், உண்மையாக இருந்தால் அது புறம் பேசுவதாகும். பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது அவதூறு ஆகும். புறம் பேசுதலும் அவதூறு செய்வதும் சான்றோர்க்கு அழகல்ல, அறம் சார்ந்த தம்பதிக்கு அழகல்ல. அதனால் எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மையே தரத்தக்க வகையில் ஐவகை கடமைகளை ஆற்றி அறத்தோடு வாழ்வதுதான் உயர்ந்த இல்லறம் என்றாலும், அங்கேயும் மற்றவரை பழித்து பேசாமல் வாழ்வது அறத்துக்கே சிறப்பு சேர்க்கும் என்பதுதான் சரியான விளக்கம். இப்ப தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டு அடுத்தவர் குறைகளை விமர்சிப்பதோ மற்றொரு புறம் பேசுவதோ அது அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு குறைந்து போகும் இல்லையா? எனவே இந்த இல்லறத்தின் முழுமை, குறையில்லாத முழுமை என்பது எது என்றால், அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை தான் என்றாலும் அதிலும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ அவதூறு செய்வதோ இல்லாமல் இருப்பது அழகுக்கு அழகு செய்வதை போல, அறத்திற்கே அறம் சேர்க்கும், செல்வத்தோடு செல்வம் சேர்வதை போல. எது தேவை, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை, எதற்காக தேவை என்ற கணக்குகளை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்கின்ற அறிவு சார்ந்த பெண் பெருமைக்குரியவள். பிறந்த வீட்டில் எப்படியோ வளர்ந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டின் சூழ்நிலைக்கும் வசதிகளுக்கும் கணவனுடைய தேவைக்கும் தகுந்தாற்போல் தன்னை மாற்றமைத்துக் கொள்கின்ற, தன்னை தகவமைத்துக் கொள்கின்ற மனைவியை விட ஒரு கணவன் அடையக்கூடிய செல்வம், பெருமை வேறு இல்லை. கற்பு என்று சொல்கின்றோம். இது பெண்ணுக்கு மட்டும் என்றுதான் இன்று வரைக்கும் ஆண்கள் நினைக்கிறார்கள், வாதிக்கிறார்கள். ஆனால் கற்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுள் வைப்போம் என்ற புரட்சி கருத்தை தந்தார் பாரதியார். அதற்கு மகுடம் சூட்டியவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். கருத்து ஒருமித்த கற்பு நெறி என்றார். தம்பதியர் இருவரின் கருத்துக்களும் முரண்படாமல் ஒத்து அமைவதே சிறந்த கற்பு நெறி என்றார். சரி, இப்போ கன்னிகாதானம் திருமண நிகழ்வு முடிந்தது. திருமணம் என்ற சுப முகூர்த்தத்தை தொடர்வது சாந்தி முகூர்த்தம் என்ற அறிமுகம். இல்லறத்தின் ஒரு பங்காகிய, பெரும் பங்காகிய ஆண் பெண் உறவுக்கு அடித்தளமாகிய சாந்தி முகூர்த்தம், அறிமுக நாள். இதற்கு சரியான நேரம் எது? மனப்பக்குவம் எது? மனப்பக்குவத்தை பற்றி இதுவரைக்கும் யாரும் சிந்திக்கல. நேரத்தை பற்றியால் சிந்தித்தார்களா என்றால் பெரும்பான்மையான மக்கள் அதை பற்றியும் சிந்திக்கவில்லை. பொதுவாக நடைமுறையில் இரவு 10 மணிக்கு மேல் சாந்தி முகூர்த்தம் நிகழ்கிறது எல்லா குடும்பங்களிலும். ஆனால் சில குடும்பங்களில் மட்டும் இரவு முழுவதும் மந்திரங்களை உச்சாடனம் செய்து, பூஜை புனஸ்காரங்களை செய்து, சடங்கு சம்பிரதாயங்களை செய்து, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான், அதாவது அதிகாலை 3 மணிக்கு பிறகுதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு அறைக்குள் அனுப்புகிறார்கள்.
இது பரவலாக யாருக்கும் தெரியாது. எங்கோ நான் கேள்விப்பட்ட ஒரு செவி வழி செய்தி இது. ஏன் இது பரவலாகவில்லை? ஏன் பரவலாக வேண்டும்? இதுதான் முக்கியமான சிந்தனை. ஏன் இது பரவலாக வேண்டும்? இதில் என்ன நன்மை அடங்கியுள்ளது என்பதை இதுவரை தத்துவ ரீதியாகவும் சிந்திக்கவில்லை, விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியும் செய்யவில்லை. இதன் விளக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிக்கு, மற்றவர்களுக்கு அறிவுறுத்தவும் வேண்டும். அந்த விளக்கம் என்ன என்றால், ஆண் பெண் சேர்க்கை எதற்காக? அடுத்த சந்ததிக்காகத்தான். ஒரு ஆண் ஒரு வகை தாவரத்தின் மகரந்தம், இன்னொரு தாவரத்தின் மகரந்தம், ரெண்டும் சேர்கின்ற போது புதிய ஒரு இனம் உருவாகும். அதுக்கு அயல் மகரந்த சேர்க்கை என்று பெயர். தன் மகரந்தம் தனக்குள்ளே விழுந்து அது சூளுற்றால் தன் மகரந்த சேர்க்கை என்று பெயர். இது தாவரங்களுக்கு மட்டுமே சாத்தியமாச்சு. அதன் பிறகு வந்த எல்லா ஜீவராசிகளிலும், குறிப்பாக 3 அறிவுடைய எறும்பு, கரையான் போன்றவற்றுக்கு பிறகு, 3 அறிவிலிருந்து 6 அறிவு மனிதர் வரைக்கும் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் ஆண் பெண் என்ற இணைப்பிலே தோன்றுவதுதான் 3வது சந்ததி என்ற ஒரு தன்மை. அப்போ அயல் மகரந்த சேர்க்கை. அதனால்தான் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு இன்னொரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணைத்தான் மணம் முடிக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு இன்னொரு குடும்பத்திற்கு தான் ஆண்மகனை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது அயல் மகர்ந்த சேர்க்கை. ஏனென்றால் அயல் மகர்ந்த சேர்க்கை தான் புதுமைகளை படைக்கும். இப்ப தன் மகரந்த சேர்க்கை மனிதர்களிலே மலட்டுத்தன்மையை தான் தருமே தவிர சந்ததி உருவாக்காது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இதை ஏற்கனவே உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் தான் ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் பந்தத்தை ஏற்படுத்தி சம்பந்தி என்ற சிறப்பு பந்தத்தோடு தங்களது குழந்தைகளுக்கு மனம் செய்து தருகிறார்கள். கணவன் மனைவியாக அங்கீகரிக்கிறார்கள். அப்போ இல்லறத்தின் முக்கிய பங்கே சந்ததி. அதனால்தான் திருக்குறளை பாருங்களேன், கடவுள் வாழ்த்து, நீரின்றி அமையாது உலகு. எனவே 2வது அதிகாரம் வான் சிறப்பு. அடுத்த அதிகாரமே இந்த இயற்கை விதிகளை தெரிந்துதான் வாழ வேண்டும் மனிதன். அந்த தெரிந்த ஞானிகளின் பெருமை போற்றற்குரியது, நீற்றார் பெருமை. இந்த நீற்றார் என்ன செய்வார்கள்? தான் பெற்ற அனுபவத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டுவார்கள். அரண் வலியுறுத்தல். யாருக்கு வலியுறுத்துவார்கள்? இல் வாழ்க்கை குடும்பத்தாருக்கு வலியுறுத்துவார்கள். இந்த இல் வாழ்க்கைக்கு அடிப்படை யார்? வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை பெற்ற பிறகு அடுத்த காரியம் என்ன? அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு. அதன் பிறகுதான் அன்புடைமை, மற்ற பண்புகளும் நெறிமுறைகளும். அப்போ இல் வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு. திருமணம் என்ற பந்தத்தின் அடிப்படை நோக்கமே சந்ததி விருத்தி தான். அப்போ எப்படிப்பட்ட சந்ததி உருவாக வேண்டும், அது முக்கியம் இல்லையா? இந்த பண்பை பெறவில்லை என்றால்
பிறக்கின்ற சந்ததி ஒழுக்கம் தவறி வாழ்கிறது என்றால் எல்லா பிரச்சனைகளும் நோய்களும் வரும். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் உலகத்தின் அவலம். விலங்குகள் குட்டி போடுவதை போலத்தான் இன்றைக்கு மக்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அதிலும் இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்களே, சமுதாயத்தின் சாபக்கேடு. இவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சுமை, பெரும் சுமை. அறிவற்றவர் எண்ணிக்கை பெருகிவிட்டால் சமுதாயத்தின் சிக்கல் அதிகமாகும். அதனால்தான் அறிவுள்ளவர்களாக பிறந்தால்தான் ஒரு குடும்பமும் சமுதாயமும் நாடும் உலகமும் துன்பமின்றி வாழ முடியும். ஒரு அயோக்கியன் இருந்தா போதும். 10 பேர் உள்ள குடும்பத்துல ஒருத்தன் அயோக்கியன் என்றால் 9 பேரும் அவசரப்படுவாங்க. அனுபவம் தானே. அப்ப அந்த அயோக்கியனை ஏன் பெற வேண்டும்? தெரியாதே. இதுதான் கருவாக போகிறது என்று தேர்வு செய்து பெறக்கூடிய தகைமையை இறைவன் தந்திருந்தால் யாரும் தீய குழந்தை பெறுவதற்கு விரும்பவே மாட்டார்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்திலேயும் ஒரு கடுமையான காரியம், தி டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு இஸ் பேரண்டிங். ஒரு குழந்தையை வளர்த்து நல்ல முறையிலே உருவாக்குவதுதான் ஒரு தம்பதியரின் மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிலே பள்ளிகளிலேயே போதைப் பொருட்களை மாணவர்களே விற்கிறார்கள். இவ்வளவு வித்தா உனக்கு இவ்வளவு ஃப்ரீ. அவன் சக மாணவனை தூண்டிவிட்டு போதைக்கு அடிமையாக்குகிறான். கல்லூரியில் சொல்ல வேண்டாம். பொதுமக்களிடத்திலே மதுபானம் 55,000 கோடிக்கு மக்கள் மது வருந்துகிறார்கள். இனி அடுத்து வரக்கூடிய அரசியல், ஒரு சூதாடி அரசுக்கு வந்திருக்கிறான். லாட்டரி சீட் பல ஆயிரம் குடும்பங்களை தற்கொலை செய்து செத்து போன காரணமான ஒருவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். அவனும் ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்க, மீண்டும் லாட்டரி சீட் ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ப சூதாட்டமும் மதுபான விற்பனையும் இருந்தால் அந்த நாட்டை கெடுப்பதற்கு அழிப்பதற்கு யாராவது பகைவன் வர வேண்டுமா என்ன? தானே அழிந்து போகும். தமிழ்நாடு தானே அழிந்து போகும். யார் மாற்றப் போகிறார்கள்? எனவே இது நல்ல பண்புள்ள குழந்தைகள் பெற வேண்டும் என்றால் விதையை பொறுத்துத்தானே விளைச்சல். விதை ஒண்ணு போட்டா செடி ஒண்ணா முளைக்கும். அப்ப நல்ல பண்புள்ள தம்பதியருக்கே பண்புள்ள குழந்தை பிறக்கும். அதனால்தான் பண்பாடு என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் வலியுறுத்தப்பட வேண்டியது. அரண் வலியுறுத்தல் என்றால் வள்ளுவ பெருந்தகை. அவ்வளவு எளிதில் செயல்பாட்டுக்கு வராது, ஏற்கப்பட மாட்டாது. அப்ப வலியுறுத்துகின்ற ஒரு முறைதான் சட்டம், அரசியல் சாசனங்கள், சமுதாய சட்டமைப்புகள். ஆனா இன்னைக்கு அரசியலே அசிங்கமா இருக்குது, சமுதாயமோ சாக்கடையா இருக்குது. இதிலே ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு அதை வளர்ப்பதற்கு சந்திக்கின்ற போட்டிகளை விட அதை பெறாமல் இருப்பது ரொம்ப புண்ணியம். ஒரு நாள் பொதுமக்கள் வீணா நேரம் மகர்ஷி அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொரு செவ்வாய் புதன்கிழமைகளிலே ஆடியார்ல 5 மணிக்கு மகர்ஷி வருவாங்க. பொதுமக்களும் வந்து அவருடைய கேள்விகளை கேட்பார்கள். அப்படி ஒரு நாள்
ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க. அவங்க கேட்கறாங்க, மகர்ஷி திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை பேர் இல்லை, நீங்க குழந்தை பாக்கியத்திற்கு வாழ்த்தணும் என்று கேட்டுட்டாங்க. மகர்ஷி என்ன சொன்னா தெரியுங்களா? இறைவனாக பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், அதை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா இந்த விடை? அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா உண்மை இதுதானே. இரணாக பார்த்து நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒரு மடியிலே ஒரு அடி என்று ஆனந்தமாக வாழ்வதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். இதை எப்படியாவது கெடுத்துக்கிட்டு உன்னை பெற்று அவஸ்தைப்படுவோம் என்று சொன்னால், ஓடத்தை பார்த்த பெண்ணும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. இதைத்தான் எல்லாரும் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. கோவிலா சுத்துறாங்க. அப்ப இறைவனே தந்த பாக்கியம் குழந்தையின்மை. ஒரு காலத்துல மறுபடியும் திட்டுவாங்க. ஆனா இன்றைக்கு மலடாக இருப்பதுதான் பாக்கியம். ஏன்னா சமுதாய அமைப்பு மாறி போச்சு இல்லையா? இன்றைக்குள்ள ஆபத்துகள் அன்றைக்கு இல்லை, இன்றைக்குள்ள பிரச்சனைகள் அன்றைக்கு இல்லை. அதனால அன்றைக்கு அது புண்ணியமாக இருந்தது, இன்றைக்கு இது புண்ணியம். சரி, இப்படியே போனா அப்புறம் மனித இனமே அழிந்து போகும் இல்லையா? அதனால் நல்ல சந்ததியை பெறுவது எப்படி, அதற்கு இந்த சாந்தி முகூர்த்தம் எப்படி துணை செய்கிறது என்பதுதான் ஒரு ரகசிய அர்த்தம். சரி, இப்போ சில குடும்பங்களில் மட்டுமே பிரம்ம முகூர்த்தத்தில் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அதிகாலை 3 மணிக்கு பிறகு சாந்தி முகூர்த்தம். இதில் என்ன நன்மை அடங்கியிருக்கிறது என்று பார்க்கின்ற போது, ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குவது, அறிவுபூர்வமான ஆற்றல் மிக்க சுறுசுறுப்பான ஒரு குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்பை இறைவன், இயற்கை எப்படி நமக்கு தந்திருக்கிறது, அதை எப்படி நாம் பயன்கொள்வது, இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் சாந்தி முகூர்த்தத்தினுடைய நோக்கம். ஒரு கரு உருவாக வேண்டிய புனிதமான காரியம் தாம்பத்தியம். இந்த புனிதத்தை செய்கின்ற மணமக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும், உடல் தன்மையில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். இதற்காக இயற்கை நமக்கு அளித்துள்ள நன்மைகள் என்ன என்றால், சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு ஆதாரமானது சுக்கிலம், சுரோனிதம் என்ற வித்து சக்திக்குரிய கிரகமான சுக்கிரன். சுக்கிலம் என்பதுதான் சுக்கிரன். அந்த கிரகம்தான் சந்ததி தோன்றுவதற்கான காரணம். அதன் அலைகள் தான் நுண் உயிர்களிலே, தாவரங்களிலே, அனைத்து ஜீவராசிகளிலே மோதி சந்ததி உருவாக்கக்கூடிய வித்து என்பதையே தோற்றுவிப்பதற்கு காரணம் சுக்கிரனின் காந்தலைகள். சரி, இப்போ இந்த சுக்கிரனும் பூமியும் பக்கத்தில் இருக்கணும், அருகில் இருக்கணும். பூமி 365 நாட்களுக்கு ஒரு சுற்று, சுக்கிரன் 225 நாட்களுக்கு ஒரு சுற்று. எங்க இருக்கு? சூரியன், அடுத்தது புதன், அடுத்தது சுக்கிரன், அடுத்தது பூமி. அப்ப புதன், சுக்கிரன், பூமி, 3வது வட்டப்பாதையில பூமி. அது 6 கோடி மைல் தூரத்தில் இருக்குது, இது 9 கோடி மைல் தூரத்தில் இருக்குது. அப்ப சூரியன் மையத்திலிருந்து 6 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு வட்டம்.
9 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற இன்னொரு வட்டம். இப்ப எது அதிக தூரம்? பெரிய வட்டம், நீண்ட தூரம் இல்லையா? அப்போ 365 நாட்களுக்கு பூமி ஒரு சுற்று முடிக்கிறது. 225 நாட்களுக்கு சுக்கிரன் ஒரு சுற்று முடிக்கிறது. அப்படி என்றால் இந்த 3 கோடி மைல் தூரம் வித்தியாசப்படுது இல்லையா? அதுக்கு இந்த அதிக நாட்கள் சமன்பட்டு போகுது. அப்படி பார்க்கின்ற போது தினசரி வானில் வெள்ளி முளைக்கிறது என்ற கருத்தை நம்முடைய புராணங்களிலே பார்க்கலாம், பழைய நூல்களிலே பார்க்கலாம். அப்ப வானில் வெள்ளி முளைத்தது என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3 மணி. அதாவது நாம் வசிக்கின்ற பகுதிக்கு நேர் எதிராக சுக்கிரன் தோன்றக்கூடிய நேரமே வெள்ளி முளைக்கின்ற நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். இப்ப அந்த அதிகாலை 3 மணிக்கு சுக்கிரன் நமக்கு பூமிக்கு அருகில் வருவதனால சுக்கிரனின் அழகில் வீசுகின்ற போது நமது உடலில் சந்ததிக்கான ஆற்றல் பொட்டன்சி அதிகமாக இருக்கும். நம்முடைய பொட்டன்சி இருக்கு, அதனோடு சுக்கிரன் அலைகளும் கூடுகின்ற போது இன்னும் திணிவு அதிகமாகும். ஒரு கருத்து. இரண்டாவது, இரவு முழுவதும் தூங்கி நல்ல ஓய்வு பெற்ற உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும். உறக்கத்தில் மனம் ஓய்ந்து விடுகிறது. கிட்டத்தட்ட 8 முறை மனம் இறந்து போகிறது. டீப் ஸ்லீப் என்று சொல்வார்கள். மனமே அற்று போய் எண்ணங்கள் இல்லாத நிலை, கனவு கடந்து கனவுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு டீப் ஸ்டேட் என்று அறிவியல் நிரூபித்திருக்கிறது. அந்த டீப் ஸ்லீப் அது ஒரு நாளைக்கு 8 முறை வரும். எவ்வளவு நேரம் நிற்கும்? சில வினாடிகளும் நிமிடம் தான். அதில் பெறுகின்ற ஆற்றல் தான் நாம் 16 மணி நேர உழைப்புக்கும் ஓய்வுக்குமான ஆற்றலை தருகிறது. 8 மணி நேரம் தூங்கணும். அப்போ நேரத்தில் படுத்து உறங்கி இரவு முழுவதும் ஓய்வு பெற்ற உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும், மனம் சாந்தமாக இருக்கும். இந்த நேரத்தில் சுக்கிரனின் அலைகளும் நம்மோடு இணைகின்ற போது அந்த பிரம்ம முகூர்த்தம் தெய்வீகமான நேரம். அந்த தெய்வீகமான நேரத்தில் ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற ஒரு தெய்வீகமான காரியத்தை இந்த தெய்வீக தம்பதிகள் செய்ய வேண்டும். அதுதான் தாம்பத்தியம். அப்ப என்ன ஆகுது? உடல் ஆற்றலோடும், ஏன்னா சுக்கிரன் கூட இருப்பதனால உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அமைதியான மனநிலையிலே சேர்க்கை நிகழ்ந்து கருவானால் அது சாந்தம் மிக்க குழந்தையாக இருக்கும். அப்ப சாந்தம் என்பது மனம் அடங்கி அறிவு ஓங்கிய நிலை, அறிவின் ஆதிக்கத்தில் வாழ்கின்ற நிலை. அப்போ அறிவும் ஆற்றம் இணைந்து விட்டால் நன்மைகளையே சாதிக்கலாம், துன்பத்தை குறைத்துக் கொள்ளலாம். இப்படியே ஒவ்வொரு தலைமுறையும் தொடர்ந்து வந்தால் இருபிறப்பும் தேவை தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் நல்ல தெய்வீகமான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கையே நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் சில சுயநலவாதிகள் தங்களது குடும்பத்திற்கு மட்டுமே என்று இதை ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள். மக்களுக்கு சேரல, இன்று வரைக்கும் சேரல. அதனால் இந்த இரவு சினிமா போயிட்டு வரும், செகண்ட் ஷோ அப்படிம்பாங்க, நள்ளிரவு காட்சி. அது செகண்ட் ஷோ போயிட்டு பையன் வீட்டுக்கு வந்தா அம்மாவோ அப்பாவோ கதவு திறக்கிற போது என்ன சொல்லுவாங்க? என்னடா பேய் சுத்துற நேரத்துல வீடும் சேர வேண்டாமா அப்படிம்பாங்க. இப்ப அந்த நேரத்துல உடலுறவு கொண்டால்
பேய் சுற்றுகின்ற நேரத்தில் ஒரு தம்பதி சாந்தி முகூர்த்தத்தில் இணைந்தால் பேய் பிறக்குமா, குழந்தை பிறக்குமா? அப்புறம் பிறந்த பிறகு போய் எனக்கு பிறந்தே சனினா என்ன? எய்தவஞ்சிருக்கு அம்பை நோவதேன். நீ செஞ்ச தவறுக்கு அவன் என்ன செய்வான்? இதுதான் வாழ்க்கை பற்றிய புரிதல். இயற்கை நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறது. அவற்றெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. பணத்தை சம்பாதிக்கின்ற, பதவியை உயர்த்துகின்ற இந்த ஓட்டத்துல இயற்கை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்காகவே பிழைப்பை அர்ப்பணித்து, வாழ்க்கையை அர்ப்பணித்து சொல்லி வைத்தார்களே மகான்கள், அதையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டாமா? செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அழியினும் வாழினும் என். சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தி இல்லை, நல்லதை சொன்னால் கேட்பதும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. ரெண்டும் இல்லாதவன் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன என்று வள்ளுவரே நொந்து போய் கேட்கிறார். எனவே மகான்களே சலித்து போவதற்கு காரணம் என்ன என்றால், அந்த அனுபவத்தை மதிக்கின்ற பண்பாடு நம்மகிட்ட கிடையாதுங்க. நல்ல கருத்துக்களை, அறத்தை, தர்மத்தை போதிப்பவர்களை மதிக்கின்ற பண்பாடு உலகத்துல கிடையாது. எப்படி நல்லது வரும் நமக்கு? எனவே இது சயின்டிபிக்கலா பார்க்கின்ற போதும், இப்போ பூமி தற்சுழற்சி, இரவு நேரத்துல பூமி இருளாக, ஓய்வாக, மக்கள் உறக்கத்தில் ஓய்வு கொள்கின்ற நேரமாக இருக்கும். இது சுற்றி வருகின்ற போது சூரியனை நோக்கித்தான் திரும்புகிறது. அப்படி திரும்புகின்ற பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3 மணி நேரம் அளவில் சூரியனின் கதிர்கள் அந்த திரும்புகின்ற மேல் பகுதியை நோக்கி வீசும். இப்ப இரவு முழுவதும் இருந்த அந்த குளிர்ச்சி தன்மை, நீர்த்தன்மை, இதனோடு இப்போ சூரியனிலிருந்து வருகின்ற கிரணங்கள் சாய் கோணத்தில் விழுகின்ற போது லேசான வெப்பத்தை உருவாக்கும். அப்ப குளிர்ச்சியும் லேசான வெப்பமும் இணைகின்ற போது அந்த இடத்துல நுண் உயிர்கள் தோன்றும். இதைத்தான் ஓசோன் லேயர் என்று சொல்வார்கள், உயிர்வழி காற்று என்று பெயர். இந்த உயிர்வழி காற்றை பயன் கொள்வதற்கு அந்த நேரத்தில் ஆன்மீக பயிற்சியில மேற்கொள்வதும், இல்லறத்தில் தாம்பத்தியம் மேற்கொள்வதும் மன பக்குவத்திற்கும் உடல் நலத்திற்கும் நல்ல சந்ததி உருவாவதற்கும் துணை செய்யும். இதை நாம் பயன் கொள்ள வேண்டாமா? இது எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டாமா? எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படுகின்ற உருவாகின்ற இந்த உயிர்வழி காற்று, இதுவும் சுக்கிரனின் காந்தலைகளும் பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகளில், குறிப்பாக மனித உடலில் சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும். செக்சுவல் பொட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஆற்றல் மிக்க உடலும் தெளிந்த மனமும் உள்ள வேளையில் மணமக்கள் சேர்க்கை நிகழ்ந்தால் தாம்பத்தியத்தில் நிறைவுண்டாகும். இல்லறத்திற்கு அடிப்படை தாம்பத்தியத்தில் நிறைவு பெற வேண்டும். அதன் செகண்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட், நல்ல சந்ததி உருவாக வேண்டும். உடல் நலம் மிக்கதாகவும் அறிவு சார்ந்த சிந்தனை திறத்தோடும் ஒரு சந்ததி உருவாக வேண்டும். அதனால் நல்ல உறக்கத்திற்கு பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில்
உடல் புத்துணர்ச்சியுடனும் மனம் எண்ணமற்ற தெளிவிலும் உள்ள நிலையில் தாம்பத்தியம் கொள்வதையே பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான அறிமுகமே சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தா பத்தாதுங்க. ஒவ்வொரு உறவும் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டுமே என்று வரைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப என்னாகும்? இயல்பாகவே தாம்பத்தியத்தில் அளவு முறை வந்துவிடும். மோர் ஃப்ரீக்வன்சி என்பது இங்க இருக்காது. இதில் அளமுறை வந்துவிட்டால் உடல் நலம் காக்கப்படும், சிந்தனை சிறப்பாக இருக்கும். அப்போ உடல் ஆற்றலும் சிந்தனை திறமும் இருந்தால் வெற்றிகளை சாதிக்கலாம், சாதனைகளை சந்திக்கலாம். இதுதான் நமக்கு வேணும்ன்றோம். அப்போ நம்ம எதை விரும்புகின்றோமோ அதற்கான வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கணும். நான் இப்படித்தான் செய்வேன், ஆனா வரதை மட்டும் நல்லதா வரணும்னு சொன்னா, நெருப்பில் கை வைப்பேன் வெந்து போகக்கூடாதுன்னு சொன்னா எப்படி நடக்கும்? நெருப்புல கை வைப்பேன் ஆனா வெந்து போகக்கூடாதுன்னு சொன்னா எப்படி நடக்கும்? இயற்கை விதி அல்லவே. எனவே நிறைவாயும் அமையும் சாந்தி முகூர்த்த அனுபவம் தம்பதிக்கிடையே உறுதியான பந்தத்தை உண்டாக்கும். சரி, அதுக்கு அடுத்து சாந்தி முகூர்த்தத்தை அடுத்து வரக்கூடிய இரவுகள். வள்ளுவர் சொல்றாரு இன்பத்து பாலிலே, இன்பத்து பால் ஒவ்வொருவரும் படிச்சிருக்கணுங்க. ஏன்னா இல்லறத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்ற வாழ்வியலுக்கு அடிப்படையே தாம்பத்திய உறவு தான். அது எப்படி என்பதை பற்றிய ஊடல், உறவு, கூடல், தலைவன் தலைவி, இப்படி எத்தனையோ விஷயங்களை 25 அதிகாரங்களிலே 250 குறட்பாக்களை தந்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இதற்கு மேல் ஒரு செக்சுவல் எஜுகேஷன் வேற யாரும் தந்துட முடியாதுங்க. உண்மையான செக்சுவல் எஜுகேஷன் சொன்னால் திருக்குறளின் 3ஆம் பால் இன்பத்துப்பால். அதுல என்ன சொல்றாரு? மனைவிக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் அதை ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துவது இல்லை. காலப்போக்கில் அது வெளிப்படும். இப்போ நடைமுறையில் சாந்தி முகூர்த்தத்தின் போது நாணத்தோடு வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்கிறார் இல்லையா? இது தினசரி இருக்குமா? கண்ணாசி அழகா சொன்னார், முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா? முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா? ரெண்டுமே சாத்தியம். முதல் நாள் காணும் புதுமண பெண் நாணத்தோடு இருந்தாதான் அந்த உறவுக்கு பெருமை. அதே போல தினமும் போய் வேட்கப்பட்டு கதவுட்டு என்னன்னு கேட்டா இது நடிப்பா இருக்குமே தவிர அந்யோன்யமாகுமா? அப்போ இரண்டுமே சரிதான். முதல் நாள் அன்றைக்கு வெட்கத்தோடு இருப்பதுதான் இயற்கை, இயல்பு, ஏற்புடையது. தொடர்ந்த காலங்களிலே அது இல்லாமல் இருப்பதுதான் இயல்பு. எனவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இளமை என்பது துடிப்பு மிக்க, ஆற்றல் மிக்க பருவம். வயதாக ஆக இந்த வேகமும் துடிப்பும் குறைந்து கொண்டே வரும். என்ன செய்வது? உடல் மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் மனமும் பக்குவமடைய வேண்டும். எப்படி என்பதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். ஐயா, சிறப்பான சிந்தனை. கன்னிகாதானம் பற்றிய விளக்கங்கள், சாந்தி முகூர்த்தம் பற்றிய புதுமையான விளக்கங்கள் எல்லாவற்றையும் ஐயா என்று எமக்கு தந்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம்.
ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா குறிப்பிட்டது போல வயது வரும்போது வெக்கப்பட தேவையில்லை. அன்பர்கள் கைகளை உயர்த்தி தாராளமாக கேள்விகளை கேட்கலாம். வாழ்க்கை விரும்பால் ஐயா, நான் ஒரு கேள்வி நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப பறவைகள் எடுத்துக்கொள்வோம். இந்த பறவைகள் எல்லா பறவைகளும் காலையிலே பொதுவாக நாங்கள் எழுப்பதற்கு முன்பே முழித்து விடுகின்றன. கோழி கூவது என்று 4 மணி 3 மணிக்கு தொடங்கிடுவார்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையே பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பிக்கின்றது. பறவைகளுக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலே அப்படின்னா இயல்பாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமா ஐயா? இருக்கலாம். ஆனா அதுல சீசனல் பீடிங் தானுங்கய்யா. அதனால அந்த பருவத்தில் மட்டும் வருவதனால மனிதனுக்குள்ள இலக்கணம் அங்கே பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பொருந்தலாம். புரிஞ்சுது ஐயா. நீங்க சொல்றது சரி. அங்க அது சீசனல் மனிதனுக்கு போன்ற இல்ல. அது மட்டும் இல்ல, அதுல வாழ்க்கை முறை உணவு சார்ந்தது, பாதுகாப்பு சார்ந்தது, இனவருத்தி சார்ந்தது மட்டும்தான். அங்க தர்மம் அதர்மம் எல்லாம் கிடையாது. ஒழுக்கம் ஒழுங்கினம் எல்லாம் மனுஷங்கிட்ட தான் இருக்கு. விலங்குல ஒழுக்கம் மட்டும்தான், ஒழுங்கினம் கிடையாது. ஆமா. நன்றி ஐயா. அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்வனுடன் ஐயா. வாழ்வனுடன் ஐயா. சிந்தனை முறை ஐயா நல்லா லேட்டா போச்சு போல கேட்குறது. இது கொஞ்சம் காலத்துக்கு தான் கேட்டிருக்கணும் ஐயா. அட்லீஸ்ட் இளைய தலைமுறைக்காக சொல்லிக் கொடுப்போம். என்னோட ஐயா இதுல ஒரு அனுபவ பகிர்வு. அதுக்காகத்தான் என்ன சொன்னால், நான் உங்கள்கிட்ட அந்த அதாவது பெண்ணின் பேருமே முதலாவது 2வது முறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கன்னியாதாரத்தை பற்றி. அப்போ நீங்கள் சொன்னீங்க அது அடுத்ததில் வரும்னு சொல்லி எனக்கு அதுக்காக தான் இப்போ ஆவலாக இருந்தது. அதுக்கு முதல் ஒரு அனுபவ பகிர்வு என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க என்னென்னு சொன்னால், அந்த அறியாமையை பற்றி. அறியாமை என்னென்னு சொன்னால், ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து தாரைவாக்கும் பொழுது அதை அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கழுவி விட்ட மாதிரியான ஒரு அப்படியான ஒரு அறியாமை இருந்தது. அதெல்லாம் தவறுன்னு சொல்லி மகிழ்ச்சியே சுட்டி காட்டியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. இது உண்மையாக நடந்த கதை. என்னென்னு சொன்னால், கண்டாலே ஒரு 20 இயர்ஸ்க்கு முதல் இதே போல தான் ஒரு பெரிய படித்த குடும்பம். படித்த குடும்பம் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஏதோ டோச்சமான துவங்கிட்டாங்க. பெரிய கஷ்டப்பட்டு அதை அடிக்கடி பேரண்ட்ஸ்கிட்ட முறையிடுறது. பேரண்ட்ஸ் சொல்லி போட்டாங்க, இதை பற்றி சொல்லவே கூடாதுன்னு கட்டி கொடுத்தாச்சு. அவை சொல்கிறதா உனக்கு மந்திரம் அவன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் செய்து இறுதியில் அந்த பிள்ளை 7வது கட்டத்தில் உயிரை மாற்றி கொண்டது. அது கனடா நடந்தது. அது கனடா நடந்த விஷயம். இது 20 இயர்ஸ்க்கு நடந்தது. அப்போ இது எனக்கு என்னென்னு தெரியுமுண்டா ஐயா, அவருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருந்தது. அந்த தங்கச்சியாருக்கு எங்கள்கிட்ட ஊரில் நாங்கள் கல்யாணம் பேசி கடைசியில் அந்த பிள்ளைய கல்யாணம் செய்தது. அப்போ அந்த மணமகனை பற்றி விசாரிக்கும் பொழுது என்னட்டையும் அவர் தாப்புன்னு விசாரித்தவர். அப்போ தான் அவர் இந்த கதையை நான் சொன்னேன். தான் செய்த பிள்ளையை சொல்லி அவர் சொன்னது என்னென்னு சொல்லிச்சுன்னா, தனக்கு படிப்பு பணம் அதை விட நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேட போனோம். அதான் தான் இப்போ கஷ்டப்பட்டு தெரியணும்னு சொல்லி கடைசியில் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல பையன், இப்போ எல்லாம் கட்டி நல்லா இருக்கிறாங்க. அப்போ அவர் பெரிய கவலைப்பட்டு சொன்னார். இது நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா அது ஒரு ப்ராக்டிக்கல் நடந்த விஷயம். அதை ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறோம். அது ஒரு அனுபவம். அடுத்த ஐயா இன்னொன்று என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்துட்டீங்க. அதான் எனக்கு அது நீங்கள் அதை சொன்னதை நான் மிச்சமெல்லாம் மறந்துட்டேன். அதுதான் இப்போ சிந்திச்சு கொண்டு இருந்தேன். இந்த தாரவாத்து கொடுக்குறது. அப்போ உங்களுடைய அனுபவம்னு சொன்னீங்க. அதுலேயே உங்களுடைய மகளுக்கா நீங்கள் கல்யாணம் செய்து போல அதை செய்ய இல்லை ஐயா? சொல்லுங்கய்யா.
நீங்க சொன்னீங்க அந்த உங்களுடைய பிள்ளை ஒன்றுக்கு கல்யாணம் செய்து திருமணம் செய்யும் பொழுது அந்த தாரை தாலி வார்த்தை இல்ல செய்யல. அது யாரு மகனுக்கா யாரு மகளுக்கா? ஆமா. ஆமையா, ரைட். அது என்ன சொல்றேன்னு சொன்னா, ம் பிரச்சனை எனக்கு இருந்த ஐயா, எனக்கு அது தெரியாது என்று சொல்லி, ஆனா எனக்கு மனதில் ஒரு ஒரு பெரிய அந்தரம் மாதிரி, அது எனக்கு மனதில் அது அந்த விருப்பமே இல்லை துப்புரவாக அப்படி ஒன்று இருந்தது. ம் அந்த சமுதாயத்தில் அந்த பெரிய சபையில அது ம் அந்த எப்படி செய்யறோன்னு தெரிய முடியாத ஒரு இக்கட்டான நிலையும் எனக்கு மேல இருந்த நான் அமைதியா இருந்துட்டேன். பட் அது எனக்கு மனதில் ஒரு ஆதங்கம் ஒன்று சொல்லி அது அது நீங்க சொல்லும் போது தான் எனக்கு பெரிய இதாக இருந்ததுன்னு சொன்னால் ஐயா, என்னென்று சொன்னால் ம் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரணம் வந்து அந்த உங்களுடைய ஆத்மீய பலம் ஐயா. அந்த அந்த உங்களுக்கு ஒரு ஃபேம் இருந்திருக்கு நீங்க இதில். எனக்கு அந்த பின்னாடி அந்த பலம் இல்லை. ம் அதையா பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி அது கூட. ஆனால் எனக்கு எல்லா கட்டத்தில் உண்டு செய்தேன் என்று சொல்லி சொன்னால், ம் அதில் வந்து ஐயர் அந்த பிராமணி அவர் கேட்பார், இந்த பெண் ம் இந்த பெண்ணுக்கு ஆடை உணவு எல்லாம் அப்படி எப்படி எல்லாம் கொடுப்பியா என்று சொல்லி ம் ம் மாப்பிள்ளையை ம் கேட்பார். அவர் ம் எனக்கு கம்மியாக போச்சுன்னு சொன்னாங்க. என்ன சும்மா சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ இதில் இந்த தன்முனைப்பில் சொல்லல, அவளெல்லாம் படித்து பெரிய பெரிய உத்தத்தது பெரிய இதாக இருக்கிறாள் சரி. அப்போ நான் கடைசியில் அவர் இந்த பிராமணி வழியில் வரும்போது அவர் கொண்டு சொன்ன என்னன்னு சொன்னால், ஐயா இதே திருத்திக் கொள்ள வேணும். காரணம் இன்றைக்கு உதவி அதாவது வந்து இந்த பெண்ணை கேட்டிருக்க வேணும். இந்த ஆன்மா வாழ வச்சு உதலாம் செய்து பக்கம் பாப்பியோ சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாப்பியோன்னு பெண்ணை கேட்டிருக்க வேண்டியவர்களே மாப்பிள்ளையை கேட்டுட்டேன் நீ இல்லை. ஐயா இதெல்லாம் அப்ப ஐயா என்னன்னு சொன்னா, இதெல்லாம் தான் ஐயா அந்த மகரிஷி பெரிய மகான் அவர் இது எல்லாத்தையும் யோசிச்சு ஐயா அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆமா. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இப்போ 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 இது இது இப்போ இப்போ எங்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் இதான் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது ஒரு உணர்வு பூர்வமாக இல்லாமல் ஒரு சடங்கு மாதிரி செய்து கொண்டு போகிறாங்க. ஆமா. சில ஆமா. ஆமாய்யா அது அப்படி போய் கொண்டிருக்கு. பட் அது அந்த அதில் இது வந்து மறைஞ்சிட்டு வருது. இப்போ முந்தைய அளவுக்கு போய் குறைஞ்சிட்டுது ஐயா. ஆமா ஆமா ஆமா. அதன் ஐயா உங்களோட பகிர்வு சொல்லி வாழ்வரும் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கமுடன் ஐயா. வழக்கம் போல் சிறப்பான கருத்துகள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த கன்னிகாதானம்ன்ற வார்த்தையே பத்திரிகையில வரக்கூடாது. அதுதான் பார்த்துக்க மகரிஷிகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது. அந்த நீர் தார வார்த்தை மட்டும் இல்லை, பத்திரிகையிலேயே அந்த கன்னிகாதானன்ற வார்த்தை நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நூதன கிரக பிரவேசம்னு போட்டு எழுதி கொடுத்தாரு பத்திரிகை ஐயரு. இப்ப எல்லாரும் அந்த ஐயர் வந்து இன்வால்வ் பண்ணும்போது புரோகிதரை அவர் என்ன சொல்றாரோ அதை மெக்கானிக்கலா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு வந்துருது. நான் வந்து எனக்கு புகுமனை புகுழான்னு சிறப்பான வார்த்தை இருக்கும், சேலத்துல நடந்தது, அது போட்டேன். இப்ப கன்னிகாதானம்ன்ற வார்த்தையே வந்து தவறு அப்படிங்கிறாரு மகரிஷி. அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே தப்பு. தப்பு. ஏன்னா தானம் கிடையாது. ஆடா மாடா இல்ல பொருளா கமாடிட்டியா தானம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு எக்ஸெப்ஷன் கருத்து சொல்லியிருந்தாரு. அதனால அந்த வார்த்தையை நம்ம எடுக்கணும். அப்புறம் அந்த இப்ப என்ன ஆச்சுன்னா, பெண்கள் வீட்டுல கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கன்னிகாதானம், ஆண்கள் வீட்டுல பண்ணாக்க அதுக்கு வேற வார்த்தை. உங்க வாய்ஸ் கட்டாது. இப்ப இது ஸ்டெபிலிட்டி இதுல எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா? ஐயா நீ பேசுறது கேட்கலையே ஐயா. மற்றும் கேக்குதா? இல்ல கேட்கல. வர ஐயா பேசுறது இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கேக்குது ஐயா. அதான் அந்த வழிமுறைகளை பிராக்டிக்கலா என்ன பண்ணணும். இப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க வீட்டு கல்யாணம் நடக்கும்போது அது பிராக்டிக்கலா பண்ண முடியாது. காலையில இது சாந்தி முகூர்த்தம்னாலே இரவு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாணத்தை சில பேர் இதுக்காக நீங்க சொன்னது சில பிராமின்ஸுங்க அந்த நைட்ல பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க சொன்னவொன்னு புரிஞ்சுக்கிட்டேன் யாருன்னு. அது ஒரு குரூப் இருக்கு, அவங்களுக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால பிராக்டிக்கலா யாரும் பப்ளிக்க இன்கன்வீனியன்ஸ் பண்ணாம வழக்கம் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு பையனை வந்து அந்த நேரத்துக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க கூட்டும் போயிட்டு அந்த நேரத்துக்கு காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிராக்டிக்கலா இது பண்ண முடியும். அவன் என்னமோ காத்து கிடந்தவன் கம்பங்கொலையில மாடு மேய்ற மாதிரி சாயங்காலம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சில பேர் தூங்குவாங்க, சில பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு
ஐயர் சொல்ற அந்த முகூர்த்த நேரத்துக்கு போறாங்க. அவங்க எந்த அளவு கணக்கு போடுறாங்கன்னு தெரியல. இந்த ஆமா உண்மை தெரிஞ்ச இனிமேலாவது அவங்க வீட்டுல ஏதாவது நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்ததிகள் சிறப்பா அமையும் ஆமா அப்படின்றதுதான் ஆமா சொல்லணும்னு நினைச்சேன். பண்ணலாம், பிராக்டிக்கலா இது பண்ணலாம், பண்ண முடியாத காரியம் பண்ணலாங்கய்யா. இல்லை. அதாவது இனிமேலாவது நம்ம வந்து நிகழ்கின்ற நம்முடைய குடும்பங்கள் சொந்தங்கள் நடந்ததுன்னா இது மாதிரி செய்யுங்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஏன்னா ஆமா. இந்த திருமணம் நடத்தி வைக்கிற புரோகிதர் வராங்க இல்லைங்கய்யா, ம். அவங்க நம்ம இடத்துல கேட்கறாங்க நீ என்ன காஸ்ட் குலம் ம். அப்படின்னு சொல்லி ம். அவங்க ஏற்கனவே செய்திருந்தால் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. ம். இல்ல ம். எங்களுது இப்படித்தான் சொன்னா அது தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. ம். ம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பர்மனண்டா இப்படிதான் ஒரு கோடு கிடையாது அவங்களுக்கு. ம். ஏன்னா ஒவ்வொரு செக்டார்லயும் ஒரு மாதிரி கோடு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ம். அதனால அந்த முறைப்படி அவங்க கேட்டுட்டு தான் செய்யறாங்க. ஸோ நாம ஒன்று வேண்டாம்னு சொன்னாக்க இதை தவிர்த்துட்டு சொன்னோம்னா அதை மட்டும் செஞ்சிருவாங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லைங்க, அது மகரிஷி தேவையே இல்லை. தமிழ் முறைப்படி வந்து நம்ம திருமணம் செய்யலாம். ஆமா ஆமா. மகரிஷி சேலம் வந்தப்போ ஒரு சில திருமணங்கள் நடத்தி வச்சாரு. அது வேதாத்திரி ம் முறைப்படி இதே மாதிரிதான். ம் ரொம்ப பெரிய இந்த இதெல்லாம் இல்லாம நிறைய 2-3 திருமணங்கள் நான் பார்த்திருக்கேன். அப்போ ஆமாங்க அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாம நம்ம ஆமா மனசுக்கு எது பட்டதோ அதை செய்யணும். ஆமா தமிழ் முறைப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஆமா விவரம் தெரிந்தவர்களாவது அதை முன்னெடுத்து செய்யணும். ஆமா ஆமாங்க. வாழ்க்கை வளமுடன். அந்த பழமையை மாற்றக்கூடிய துணிச்சல் வந்து தெளிவு இருந்தா தான் வருங்க. ஆமாங்க. தெளிவு இல்லைன்னே வராது. அதுவும் வந்து இப்போ 2 பேரும் வேலை செய்யற இந்த நாட்கள்ல ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இருக்கிறதே அந்த வீக்கெண்டு தான். அந்த வீக்கெண்டுல வேணா இந்த இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலாம். சொல்றேன், ஒரு ஆமா பேச்சுக்கு சொல்றேன். எவ்வளவு ஆமா தூரம் ஆமா யாருக்கு போய் சேருது நமக்கு தெரியாது. ஆமா இந்த கருத்து வந்து ரொம்ப சிறப்பான கருத்து. பிரம்ம முகூர்த்தத்துல என்ன இருந்து நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். நீங்க அதை வலியுறுத்தி அழகா சொன்னீங்க இன்னைக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, இந்த வேதாத்திரி மகரிஷி நடத்த வைக்கிற வேதாத்திரிய திருமணங்கள், அந்த திருமண முறைகள் பற்றி ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா ஐயா? அது எப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததுங்கய்யா. மகர்ஷியுடைய கவிதைகளிலே சில கவிகள் இருக்கு. திருமண நிகழ்ச்சின்னு சில கவிதை வச்சிருக்கிறாங்க. அதை சொல்லி பெற்றோர், மணமகன் மணமகள் 2 குடும்பத்தார் சேர்ந்து ஒரு ஒப்பந்த பத்திரம் மாதிரி வச்சு அதில் கையெழுத்திட்டு ஒரு காப்பி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு காப்பி அவங்க வச்சுப்பாங்க. பிறகு தாலி கட்டுறது கிடையாது. மாலை மாற்றி மோதிரம் மாற்றிக்குவாங்க. அவ்வளோதான் திருமண நிகழ்ச்சியாக இருக்கும். பிறகு எல்லாரும் இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அந்த கவியை சொல்லி மணமக்களுடைய சிறப்புகள் எல்லாம் பேசி அதெல்லாம் முடிச்சிருவாங்கய்யா. தாலி கட்டு வேண்டான்னு சொல்ல மகர்ஷி இயல்பு இருந்தா நான் பார்க்க இருந்தேன்னாக்க அவன் கட்டிக்கலாம் அப்படின்றவங்க வச்சிருக்காங்க. ஒரு முறை நான் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். மகர்ஷி அவர்கள் வந்து சக்திகுமாரோடைய திருமணத்தை கோவையில் நடத்தினாங்க. அதுல நான் கலந்துகிட்டேன். அப்ப பார்த்ததுதான். பிறகு மற்ற நம்ம அன்பர்கள் யார் அப்படி முறைப்படி நகர்த்ததாக பெரிய ஏதோ 1-2 கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். தாலியை பற்றி மகரிஷியுடைய சிறப்பான கருத்து இல்லையா? எதுங்க? தாலியை பற்றி. ஆமாமா. அந்த காலத்துல வந்து ஒரு அடையாளத்திற்காக ஏற்படுத்துறது. அதுவும் இல்லாம அது வந்து என்ன புலி பல்லுல தாலி செய்வாங்க. இன்னைக்கு புலிப்பல் கொண்டு வர சொன்னா எத்தனை மாப்பிள்ளை கொண்டு வருவாங்க. அது அந்த காலத்துல இருந்தது. இப்போ தேவையில்லை. இப்போ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இப்போ இங்க இருக்கிற இந்திய பெண்களே பல பேர் தாலி கழட்டி வச்சிடறாங்களே வீட்டுல, இல்லைங்களா? ஆமா. இங்க இருக்கிறவங்களையும் நம்ம பாக்குறோம். சில பேர் வந்து மேலிஸ்டா செயின் மட்டும் போட்டுக்கிறாங்க, தாலியை வந்து ஆபீஸ் போறவங்க ஜென்ரலி இருக்காங்க. ஸோ அது காலப்போக்கில் போயிடுங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஜாப்ல இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. யூ கேனாட் வேர் தட் கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட் இன் டியூரிங் ஒர்க் அப்படின்னே இருக்கு. ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்கன்னு வச்சுங்க, அப்போ தே கேனாட் வேர்.
ஓஹோ கம்பல்சரியா கழட்டியே ஆகணும். ஓஹோ ஆமா. என்ன காரணம் அதுல? இல்ல அவங்க அந்த உதாரணமா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, தே ஆர் நாட் சரி. சப்போஸ் டு வேர் எனி சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் ஆர்னமெண்ட்ஸ். ஓஹோ அதுக்கு ஏதாவது ரீசன் வச்சிருக்காங்களா? இல்லையா, கண்டாமினேஷன் தான். அதுல இருந்து ஏதாவது அந்த பொருளுக்கு போயிடும் அப்படின்றது தான். தலையில வந்து ஒரு இது போட்டுருவாங்க, கேப் போடுவாங்க, கையில ஆமா ஆமா. கிளவுஸ், அது மாதிரி. அது உடம்புல வந்து எந்த ஆபரணங்களும் இருக்கக்கூடாது. ஓ ரெண்டாவது, அது ஏதாவது ரன்னிங் மெஷின்ல இருக்கிற வச்சுங்க, ஆமா லைன்ல இருக்கும்போது ஆமா ஏதாவது போய் மாட்டிக்கும், ஆமா. அது ஆக்சிடென்ட்ஸ் ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபத்து. ஆமா. ஆமா, அதுக்கு அதான் மெயின் ரீசன். ஓ பல்வேறு காரணங்கள். ம் 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 இப்ப நான் வந்து இங்க சேலத்துல ஒரு ஃபேக்டரி, பேயருடைய ஃபேக்டரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ம் அப்போ வந்து இப்ப இது மகரிஷி கிட்ட அப்ப வந்ததுனால எனக்கு தெரியும், அந்த மல்லிகை வந்து ம் ஜீவகாந்தத்தை அள்ளி இறைக்கக்கூடியதுன்றதுனால ஃபேக்டரிஸ்ல வர்ற லேடிஸ் வந்து அவங்க தே ஷுட் நாட் வேர் மல்லிகை. ம் முதல்ல பூ எடுத்து பூல முக்கியமா மல்லிகை இல்லாம வர்றது நல்லது ம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க. அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது அந்த மாதிரி அந்த ப்ராக்டிக்கலா ம் ம் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்றது தான். ஆமா. வாழ்க்கை வளமுடன். இப்போ 4000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டுலாம் வாங்கி தலையை வச்சுக்கிறாங்க தினமும். என்ன பண்றதுங்க? அத்தனை விலை விற்குது. அது 100 ரூபாய் கொடுத்து ஒரு அரை முழமாவது வச்சுக்கலான்ற ஒரு மனப்பான்மை தான் இன்னும் இருக்காங்க. ஆமா, சேலத்துல எல்லாம் ரொம்ப சீப்பையா மல்லிகை வந்து நிறைய கல்டிவேஷன் அங்க. இல்ல எங்கேயும் சீப்பா, அதாவது சீசன் பொறுத்துங்க ஐயா. சீசன் பொறுத்து. ஆமா, அதான் மினிமம் பால் 1000 ரூபாய் போச்சு. 1000 குறைவு சீசனே கிடையாது. 1000ல இருந்து 5000 வரைக்கும் போகும். சேலத்துல இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் மாசத்துக்கு ஆயிடும். 25 நாள் முகூர்த்த நாள் இருக்குது. ம். மிச்சம் ஒரு 4 நாள் சனிக்கிழமை மட்டும்தான் ரேட் கம்மியா இருக்கும். ஆமா ஆமா. அதையும் விட மாட்டேன்னு சொல்லி மக்கள் அந்த பூவுக்கு நாங்க பூ மக்கள் ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு மல்லிகை அல்வா எல்லாம் வீட்டுல கொண்டு கம்பல்சரியா வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு கொண்டு போய் மாலை கொடுக்க, அதை கொடுக்க, அது ஒரு வியாபாரம். எத்தனை கோடி பணம் வந்து வீணா போகுதுங்கிறது யார் கேப்பா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் காசு கொடுத்து பூ வச்சதே கிடையாதுங்க. வீட்டுல ரோஸ் வந்தோன்னு ஒரு வெளியே போகும்போது வச்சு போவாங்க. நாங்க வந்து திருமணம் ஆன நாள் இருந்தே நான் வந்து பூ வாங்கினதே கிடையாது. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இன்றைய வாழ்க வளமுடன் வாழ்வியல் பாகம் 66 இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்கிய முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு